புதுச்சேரி மாநில அரசின் திட்ட மறு ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் நடைமுறையில் உள்ள திட்டங்கள், புதிய திட்டங்கள் மற்றும் துறை வாரியான கணக்கு வழக்குகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தலைமைச் செயலர், அமைச்சர்கள் மற்றும் அனைத்து துறை இயக்குநர்களும் கலந்து கொண்டனர். புதுவையில் உள்ள பஞ்சாலை தொழிலாளர்கள் தீபாவளி போனஸ் வழங்க கோரி திமுக சார்பில் கஞ்சி காய்ச்சும் போராட்டம் நடத்தினர். அப்போது ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பிய தொழிலாளர்கள் போனஸ் மற்றும் சம்பள நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். சேலம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து அளவீடு எடுக்க வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். காமாலாபுரம், தும்மிப்பாடி, பொட்டியாபுரம், சிக்கனம்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள விளைநிலங்களை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தரமாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளனர். தஞ்சை திருச்சி இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் முதன்முறையாக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 25 கிலோமீட்டர் தொலைவிற்கு 34 அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக காவல் நிலையத்தில் இதன் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தலைவர் ராமசுப்பிரமணியன் தெரிவித்தார். சவுதியில் வீட்டு வேலைக்கு சென்ற இளம்பெண் துன்புறுத்தப்படுவதாகவும் அவரை மீட்டுத் தரவும் கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பெண்ணின் பெற்றோர் மனு அளித்துள்ளனர். வேலை வாங்கி கொடுத்த முகவர் சிக்கந்தர் பாஷா என்பவரும் 70,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.